தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கூட இருக்கிறவங்களுக்கு உன் வேல்யூ தெரியாது. ஆனா இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேள். அவர்களுடைய ஜீவனம் உன் நிமித்தம் காக்கப்பட்டிருக்கிறது, காக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீ பலப்பட வேண்டியது அவசியம். நீ அப்பம் புசி எடுத்து வார்த்தை என்னும் அப்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அத்தனை கண்களுக்கு முன்பாக நீ அதை உட்கொள்ளு. அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு, எல்லாரும் பலன் இல்லாமல் போக மட்டும் சிக்கலாகலே அழுதார்கள். வேதம் சொல்கிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது வார்த்தையை வாங்குறான். வார்த்தையை வாங்க 600 பேரை கூட்டிட்டு போகல, தாவீது வார்த்தையை வாங்குறான். ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லி, நான் போவேனா, நான் அதை பிடிப்பேனா அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்ற, நீ அதை பிடிப்பாய். இங்கு ரேமா பவுலுக்கு தான் சொல்லப்படுகிறது. நீங்க பயப்படாதீங்க இல்ல, நீ பயப்படாதேங்கிறார். வார்த்தை உனக்கு தான், ஆனா தயவு உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு. நீ கேட்டது அது உனக்கான ரேமா தான், ஆனா அதை நீ உட்கொள்ளும் போது உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அதனால் பலப்படுவார்கள். ராகாப் என்கிற ஒருவள் நிமித்தம் அந்த முழு குடும்பம் இஸ்ரவேல் நடுவில் இன்னைக்கு நாமளே டல் ஆயிட்டோம்னா, நம்ம கூட இருக்கிறவங்க ஒன்னும் இல்லாம போயிருவாங்க. பவுல் பார்த்தார், இப்படி இந்த வேலைக்கு ஆகாது. அவன் எழுந்து அப்பத்தை எடுத்து தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசித்தான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு, அந்த அத்தனை பேரும் தேவனை நம்புறவங்க கிடையாது. இன்னைக்கு இந்த வருஷ கடைசியில திடனற்று சோர்ந்து போய், இந்த வீட்டுல எனக்கு வேல்யூ இல்லை, ஆனா உனக்கு தெரியும் அவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. பொசிஷன் பார்த்து பேசுகிறவர் அல்ல, அவருடைய சிநேகத்தின் ஆழம் பெரியது. உனக்கு எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்றீங்க, என் வீட்டுல அவர் என் கூட தான் நிறைய பேசுவார் அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கையை வைத்து நீ பலப்படணும். எழும்புவே 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 எழும்பு. நல்ல கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. உன் நிமித்தம் தயவு, உன் நிமித்தம் பவுல் எழுந்து நடுவே நின்று. நம் நிமித்தம் தேவன் பாராட்டுகிற தயவு நம்மை சுத்தி இருக்கிறவர்களுக்கு போய் சேரணும். கிதியோன் நிமித்தம் இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பது தேவ திட்டம். அதுக்கு என்ன செய்யணும்? கிதியோன் எழுந்து புறப்பட்டு போனோம். கிதியோன் போக மாட்டேன் இருந்தா, உன்னை கொண்டுங்கிறார். ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ மீதி அனைவரை முறியடிப்பாய். இந்த திட்டத்தை சத்துருவின் வாயிலையும் வச்சிட்டார். இல்ல ஆண்டவரே, நான் போகல, நான் போக மாட்டேனா. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தயவை நாமளே தடுத்துட்டு இருக்கிறோம். மோசே நிமித்தம் மோசே வச்சு இஸ்ரவேலரை மீட்கணும். மோசே முடியாண்டார், டிலே பண்றார். அவர் குறித்த காலம் 400, ஆனா எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரா 30 வருஷம் வேதனை அனுபவிக்கிறதுக்கு காரணம் யாரு? மோசே. வேற யாரையாவது நான் இப்படி இருந்துட்டு போயிடுறேன். கொஞ்சம் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து 40வது வயசுல மோசைக்கு ஒரு எண்ணம் உண்டாகுது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா மோசையின் 50வது வயதுல அங்க நடந்திருக்கும் ரட்சிப்பு. மோசையின் 50வது வயதுல ரட்சிப்பு நடந்திருந்தா கரெக்டா 400 இயர்ஸ். ஆனா மோசே அங்கிருந்து ஓடிட்டார். தேவனுக்கு மோசைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. 400
வருஷம் ஆபிரகாம் சொல்றாருங்க, 430 வருஷம் ஆகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஒன்றையும் தாமதமாய் செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில தாமதத்துக்கு காரணம் நம்ம குடும்பத்துல கிடைக்க வேண்டிய ரட்சிப்புக்கு நாமளே தடையா இருக்கிறோம். அதனாலதான், அதாவது எலியா வேற டாபிக் எடுக்கவே கர்த்தருக்கு பிடிக்கல. உனக்கு இங்க என்ன வேலைன்ட்டார், கிளம்புண்டார். நான் மாத்திரம் எழுப்பி கிளம்புண்டார். வேற டாபிக் எடுக்கவே பிடிக்கல. உனக்கே தெரியும் இந்த ஜனங்களுடைய நிலைமை. ஒரு ஆமீன் கூட சொல்ல தெரியாதவங்க. கரெக்டா இல்லையா? நீங்க எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள் கேட்கும்போது ஜனங்கள் ஒண்ணுமே பேச தெரியல. அவங்களுக்கு எஸ்ன்னு சொல்ல தெரியல, நோன்னு சொல்ல. இதான் அவங்களுடைய நிலைமை. இப்படி இருந்த ஜனங்க, அது உனக்கு தெரியும். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். கேரி தாற்றண்டையிலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. சாரி பார்த்து வீட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கு, உனக்கு தானே தெரியும். நீ போய் நின்னதும் ஜனங்கள்லாம் கர்த்தரே தேவன் என்று சொன்னாங்க. பாத்தியா? இதான் உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள். நீ மாட்ட என்னை எடுத்துக்கொள்ளும்னா, உன் நிமித்தம் தேவன் தயவு பாராட்ட நினைக்கும் போது நீ பலப்பட்டு தான் ஆகணும். அவங்க முன்னாடி இவங்க யாருமே இந்த வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறாங்க, நீ நம்பு. அத்தனை கண் காண நீ அந்த அப்பத்தை எடுத்து அதை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நீ அதை உட்கொண்டு பாரு. உன் கூட இருக்கிறவங்க திடமனப்படுவார்கள். நீ புசி, உன் கூட இருக்கிறவங்க அதை புசிப்பாங்க. உன் நிமித்தம் உன்னோடு இருக்கிறவர்கள் வாழ்ந்திருக்க தேவன் தயவு பாராட்டுகிறார்.